காசு இல்லன்னு யாரு யாரும் 50 ரூபாய்க்கு பிரியாணியும் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு 2 சைட் டிஷும் கொடுக்குறீங்க. யாராவது வந்து கேட்டா காசு எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்றீங்க. நம்ம ஒண்ணும் கொண்டு போறது கிடையாது. பசின்னு ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா அந்த சாப்பாடை வச்சு பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு லாபமா நிக்கிதா? எல்லாம் ஃபேமிலி மொத்தம். ஒரு பிரியாணி வித்துனா எனக்கு 2 ரூபா கிடைச்ச போதும். 10 பிரியாணி வித்து எங்க ஒருத்தனோட சம்பளத்தை நான் எடுத்துருவேன். அதே இன்னொரு 10 பிரியாணி விட்டுனா அவனோட சம்பளத்தை, இன்னொரு 10 பிரியாணி விட்டா அந்த தங்கச்சியோட சம்பளத்தை போதும். இவ்வளவு கிரௌட் வந்துட்டாங்களே, நம்ம ஏன் ஒரு ஹோட்டலா போக கூடாது அப்படிங்கிற. நான் ஹோட்டலா போட்டாலும் இதே பிரைஸ் தான் போடப்பேன். ஹோட்டலுக்கான முயற்சி எல்லாம் பார்த்துட்டு தான் அப்படியே நான் போட்டாலும் நீங்க சொன்ன மாதிரி ரேட் ஆயிடும். அப்போ இதே போடுவேன். குழந்தைங்களுக்கு 10 ரூபாய்க்கு பேரண்ட்ஸோட வந்தாலும் சாப்பிட்டுட்டு போகணும். தர்மம் பண்ணாங்காட்டி ஒன்னும் ஆயிரம் போறது. தர்மம் பண்ணும். எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தர்மம் பண்ண முடியுமோ இல்லாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்போம். அவ்வளவுதான். அதான் மெயின் கான்செப்ட். அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுவோம். அவர் குழந்தைங்க வந்து சாப்பாடு கேட்டா என்ன காசு இருக்கோ அவர் கொடுத்துருவாரு. 2 சில்லி வைப்பாரு. இன்னைக்கு ஒரு நார்மலா ஹோட்டல் 60 ரூபா ஒரு சில்லி. அதே சில்லி பிரியாணி அவர் கொடுக்குறாரு. இவர் எங்க சிக்கன் வாங்குறாரு பத்தாம போய் எல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வந்து உடனே போட்டு. இவர் கடையில நான் 8 வருஷமா சாப்பிட்டு